Welcome students. So இன்னைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான சாப்டர் பார்க்க போறோம் கிராவிடேஷன். ஸோ கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும் கிராவிடேஷன் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான சாப்டர் அண்ட் இதில் வந்து நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இல்லை 2 கொஸ்டின்ஸ் வரும். அதிகபட்சமாக 2 கொஸ்டின் வரைக்கும் இங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி வந்து டென்சிட்டியை பொறுத்து உங்கள் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, ப்ளஸ் ரேடியஸ், ஹைட், டெப்த் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் மூலமாக உங்களோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் we will move into the gravitational field. அதுக்கப்புறம் gravitational potential energy பற்றி படிப்போம். then escape velocity, then we will move into Kepler's laws of motion, அப்புறம் ஆர்பிட்டல் வெலாசிட்டி பார்ப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சாப்டரில் நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் கிராவிடேஷனை வச்சு ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறது, ப்ளஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அண்ட் எப்படி வேறு வேறு ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால உங்கள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஸோ டு பிகின் வித் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் கிராவிடேஷன் வேர் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ். என்ன ஃபோர்ஸ்? த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ மாசஸ் இஸ் directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between them. and இந்த proportionality symbol-ஐ நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அந்த கான்ஸ்டன்ட் தான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதெல்லாமே நமக்கு தெரியும். அண்ட் இதை வச்சு நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். ப்ளஸ் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் g இஸ் நத்திங் பட் கேபிட்டல் G இன்ட்டு m பை கேபிட்டல் R ஸ்கொயர்டு. ஓகே, ஒரு பிளானட்டுடைய ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். மாஸ் ஆஃப் த பிளானட், ரேடியஸ் ஆஃப் த பிளானட், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எங்கேயும் மாற போகிறது கிடையாது. ஸோ ஒரு பிளானட்டுடைய மாஸும் அந்த பிளானட்டுடைய ரேடியஸும் தெரிஞ்சுதுன்னா அந்த பிளானட்டில் எவ்வளோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாஸை நான் ரீரைட் பண்ணலாம். எப்படி? மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு எழுதலாம். எழுதும்போது 4/3 பை ரோ GR, 4/3 pi rho GR. This is the way to represent the acceleration due to gravity using the density and radius. Okay, இது first thing. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் உங்களோட கிராவிடேஷனை அஃபெக்ட் பண்ணும். லைக் நீங்கள் எர்த்துடைய சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட கிராவிடேஷன் அஃபெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா G is equal to or G prime is equal to G into capital R by R plus H the whole squared. This is the variation of G due to height. Okay. நான் எழுதுறேங்க. Variation of G due to altitude. எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட கிராவிட்டி அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி G prime is equal to G into 1 minus D by R. Okay, that is how the acceleration due to gravity changes when you go deep into the earth. Okay, எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாறும். ஸோ இது வேரியேஷன் ஆஃப் G due to depth. Clear? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோஸ் லைக் திஸ்.
3 identical point masses, each of mass 1 kilogram, lies on xy plane. Okay, at a point 0, 0, 0, 0.2 and 0.2, 0. Okay, the net gravitational force on the mass at origin. So, இது x, இது y. இதுதான் xy plane. இங்க பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் மாஸ் நான் வைக்க போறேன். எங்க வைக்க போறேன்னா ஆரிஜினுக்கு மேல வைக்க போறேன். அது போக 0.2, 0ல ஒன்று இருக்கும். இங்க 0, 0.2 மீட்டர்ஸ்ல ஒன்று இருக்கும். x ஆக்சிஸ்ல y ஆக்சிஸ்ல. So, இப்போ நம்ம net force எங்க கண்டுபிடிக்கணும்? We need to find the net force on the origin. So, எந்த மாஸ்க்கு மேலே எனக்கு net force கண்டுபிடிக்கணுமோ ஃபஸ்ட்டு நான் அந்த மாஸை மார்க் பண்ணுவேன். நான் சொல்லிக் கொடுக்க போகிற ட்ரிக்கை கவனமாக கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாஸ்க்கு மேலே தான் நான் net force கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் அதை மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் நானே கொஸ்டின் கேட்பேன், this mass is going to get attracted to the right. அதே மாதிரி this mass is going to get attracted to the y-axis on the top. F1, இது F2. மொத்த ரெண்டு force, F1, F2. Okay, so பாருங்க, F1 is equal to G into 1 into 1. 1 into 1. ஏன்னா ரெண்டுமே 1 கிலோ தான். divided by the distance between them பார்த்தீங்கன்னா 0.2 the whole squared. 0.2 the whole squared. அதுக்கப்புறம் F2 பார்த்தீங்கன்னா G by அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கு, 0.2 the whole squared. ஸோ net forceனா வந்து sum of the forces. அதனால் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி முடிச்சிடலாமா கொஸ்டின் அப்படின்னு கேட்டால் நோ. எப்பயுமே வெக்டர்ஸை அப்படி ஆட் பண்ணக்கூடாது. வெக்டர்ஸை ஆட் பண்ணும்பொழுது வெக்டர்ஸுடைய டைரக்ஷன் ரொம்ப 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 முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் வெக்டர்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸ்க்குமே நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் பிட்வீன் த ஃபோர்ஸஸ். உங்களுக்கு ரிசல்டன்ட்டுடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். FR is equal to root of F1 square plus F2 square plus 2 F1 F2 cos theta. ஸோ அந்த theta தான் 90 டிகிரி. நமக்கு ஃபோர்ஸ் F1 and F2 நமக்கு தெரியும், ரெண்டுமே ஈக்குவலாக வேற இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், F1 is equal to F2 is equal to F1 கன்க்ளூட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் theta is equal to 90 டிகிரின்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் உள்ளே போட போகிறேன். உள்ளே போட்டால் FR is equal to root 2 into F. FR is equal to root 2 into F. I am going to plug it in. So FR is equal to root 2 into G divided by 0.2 the whole squared. 0.2 the whole squared. நமக்கு gravitational constant ஓட வேல்யூ தெரியும், 6.67 into 10 power minus 11. ஸோ பாருங்க, FR is equal to root 2 into 6.67 into 10 power minus 11 divided by 0.04. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, you can just calculate it and you will get the answer in magnitude. புரியுதா? ஆனால் நமக்கு இங்கே மேக்னிடியூடில் ஆன்சர் வேண்டாம். we want the answer in vector form. ஸோ வெக்டர் ஃபார்மில் ஆன்சர் வேணும்னா it is going to be very 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 simple. என்ன பண்ணணும்னா, இதோ பாருங்க, ஃபோர்ஸ் F1 எங்கே இருக்குது, it is going to point along the I cap direction. Force F2 will point along J cap direction. அப்போ F net is equal to F1 bar plus F2 bar it is. So இந்த ரெண்டையும் just like that நம்ம எடுத்து plug பண்ணா போதும், which is equal to G by
0.2 the whole square times I cap plus G by 0.2 the whole square times J cap. ரெண்டையும் வெளியே எடுக்க வேண்டியதுதான். எடுத்தா 6.67 into 10 power minus 11 divided by 0.04 times I cap plus J cap. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சது மேக்னிடியூட் கேட்டால் என்ன பண்ணணும்னுட்டு. இப்போ நம்மளுடைய ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வெக்டர்ஸில் முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ நான் வெக்டர் சிம்பிளோடு ஆட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. வெக்டர் சிம்பிள் இல்லாமல் நான் வெக்டர்ஸை ஆட் பண்ணுறேன்னா ரிசல்டன்ட் எடுக்கணும். ஸோ வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இப்போது இன்னொரு டைப் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா at the surface of the earth the weight of the person is 72 newtons. weight கொடுத்துருக்காங்க. then his weight at the height r/2 from the surface of the earth is. ஸோ நம்ம ஏர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து உயரமாக போகிறோம். ஸோ அப்போ அது உயரமாக போகும்போது அவரோட வெயிட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா தெரியும். G prime is equal to G into R by R plus H the whole squared. ஸோ இப்போ இங்கே H என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா R/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது தான். ஆனால் இங்கே பர்சனுடைய வெயிட் கொடுத்துட்டு வெயிட் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை m on both the sides. மல்டிப்ளை m on both the sides. இது வெயிட் ஆகிடும், இது வெயிட் ஆகிடும். ஸோ W prime is equal to W into R by R plus H the whole squared it is. ஸோ Wங்கிறது தான் the weight of the person on the earth. Okay, on the surface of the earth. W primeங்கிறது the weight of the person when the person is taken to an height of R/2 from the surface of the earth. ஸோ கவனமாக பாருங்கள். 72 newtons and radius of the earth நான் அப்படியே வச்சுக்கிறேன் பிகாஸ் அது கேன்சல் ஆக போகுது. R plus R/2 it is. ஸோ W prime is equal to 72 into R நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணால் 2/3 வரும். ஸோ 2 மேலே போயிடும். எல்சிஎம் எடுத்தால் கீழே 3 வரும். ஸோ which is equal to இதை கேன்சல் பண்ணலாம். 24 into 2 வந்து 48 newtons. So the weight of the person when he is taken to an height of R/2 is nothing but 48 newtons. Clear? பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவை எழுதணும். ஆனால் நம்ம எப்பயுமே கிராவிட்டியாகவே டீல் பண்ணி பழகிட்டோம். ஆனால் இந்த சம்மில் வெயிட் கொடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம மாசால மல்டிப்ளை பண்ணி இதை கொண்டு போகணும். தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஸோ நவ் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போது டெப்த்தை வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. The depth at which the effective value of acceleration due to gravity is g/4. ஸோ இப்போது உங்களோட கிராவிட்டி எந்த அளவுக்கு குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்காக நீங்கள் எவ்வளோ ஆழமாக போகணுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக நீங்கள் எவ்வளோ ஆழமாக போகணுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், G prime is equal to G into 1 minus D by R it is. 1 minus D by R it is. So G prime என்னவாக போகுது? It is going to get reduced to G/4 which is equal to G into 1 minus. அதுக்காக நீ எவ்வளோ ஆழமாக போகணுங்கிறது தான் கேள்வி. ஸோ D is the one which you are supposed to find. நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ G and G is going to get cancelled away on the both the sides. இப்போ D by R இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு I will take that 1/4 to the right hand side. So D by R is equal to 1 minus 1/4. So D by R is equal to 3/4. D is equal to 3/4 R. So if you take it to the depth,
3/4 of the radius of earth, அப்போ உங்களோட gravity 1/4 குறையும். That is what I am trying to find. அப்போ உங்களோட gravity 1/4 குறைஞ்சிரும். பாருங்க, it's again a straightforward question. இப்போ அடுத்து நம்ம போட போகிறது ரொம்ப 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 crucial-ஆன problem. See, the angular velocity of the earth with which it has to rotate so that the acceleration due to gravity on 60-degree latitude becomes 0. அதாவது earth வந்து அதோட own axisல சுத்துறதுனால centrifugal force நம்ம அந்த பிளானட்டுக்கு மேலே இருக்கிற மாஸஸ்க்கு ஆக்ட் ஆகும். அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால அந்த மாஸ்க்கு வந்து கொஞ்சமாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குறையும். மாஸ்ன்னு சொல்கிறது நம்மள மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் கூட எர்த்தோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற கிராவிட்டி கொஞ்சமாக குறையும். ஆனால் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எர்த் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றினா 60 டிகிரி latitudeல இருக்கிற எல்லா மாசஸ்மே ஜீரோ கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போது ஏர்த்துடைய ரொட்டேஷன் ஆங்குலர் வெலாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பாருங்க, g prime is equal to g minus omega squared r cos square lambda. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதுக்கு டெரிவேஷன் இருக்குது. நான் டெரிவேஷனுக்குள்ளே போகிறது இல்லை. ஒமேகா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த், லாம்டா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி latitude. ஓகேவா, latitudeங்கிறது இமேஜினரியாக எர்த்துக்கு மேலே ஹரிசாண்டல் சைடில் ஓடுற லைன்ஸ். ஸோ அது 60 டிகிரியாக இருக்க போது ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, g prime is the variation of g experienced by the people on this particular latitude. அது ஜீரோவாக இருக்க போது 60 டிகிரியில் இருக்கிறவங்களுக்கு, அது ஜீரோவாக இருக்க போது 60 டிகிரியில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் வாட் இஸ் யுவர் ஒமேகா இஸ் வாட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன். ஸோ பாருங்க, 0 இஸ் ஈக்குவல் டு g மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர் அண்ட் காஸ் 60 வந்து 1/2. ஸோ இட் பிகம்ஸ் 1/4 ஆன் ஸ்கொயரிங் இட். இதை நான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஐ வில் கம்ப்ளீட்லி ரீஅரேஞ்ச் திஸ். ஸோ g இஸ் ஈக்குவல் டு omega squared r into 1/4. So 4 times g by capital R equal to omega squared. நான் g 10 எடுத்துக்கிறேன் and radius of the earth வந்து 6400 kilometers இருக்கு, meters கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். So 40 divided by 6400 into 10 power plus 3 inside the root. ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இங்கே 10 power 3 இருக்குது, இட்ஸ் ஆக்வர்டு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 10 மட்டும் பிரித்து நான் மேலே கொண்டு போயிடுறேன். ஸோ இட் பிகம்ஸ் 10 power -1. அது இதை 4 ஆக்கிடும். ஓகே, ஸோ 4/6400 into 100 whole power 1/2 is equal to omega. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. 2 divided by 80 into 10 is equal to omega. So 1/400 radian per second is your omega's value. 1/400 radian per second is your ஒமேகா வேல்யூ. பார்க்கும்போதே தெரியும் நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 1. ஏன் 1/4ங்கிறது 0.25. ஓகே, அண்ட் கீழே இருக்கிற 10 power +2 மேலே வந்ததுன்னா 10 power -2 ஆகும். ஸோ நம்ம டெசிமல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டோன்னா ஆப்ஷன் 1 வில் பி ஆர் ஆன்சர். சி, இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் நமக்கு பார்க்கும்பொழுது கஷ்டமாக தெரியும். ஆனால் ஒன்ஸ் அதோட ஃபார்முலா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி அதை முடிச்சிடலாம். தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இங்கே நீங்கள் ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுக்கணும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இது தெரிஞ்சதுன்னா உங்களோட ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே, ஐ ஹோப்
everybody understood the technique behind this problem. So in the session இதோட முடிச்சுக்கலாம். We will again meet in the next session with a different set of concepts. Thank you.